நன்மைகளை அள்ளித்தரும் ரமலான். வசந்தங்கள் நிறைந்த ரமலான் மாதத்தில் கதிரவன் உதயம் முதல் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் இறைவனுக்காக நோன்பு நோற்பது இஸ்லாமியர்களின் கடமையாகும். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் 3ஆம் இடத்தில் இருக்கும் ரமலான் நோன்பு காலம் முஸ்லிம்களின் வசந்த காலமாக கருதப்படுகிறது. திருக்குர்ஆன் 2:183 குறிப்பிடுகிறது, நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையோர் ஆகலாம். இறையச்சம் என்ற ஆடையே இம்மை மறுமையின் பாதுகாப்பான கேடயம். அதனை அணிந்து கொள்ள நோன்பு சாலச் சிறந்தது. ஒவ்வொரு வினாடியும் பல்லாயிரம் நன்மைகளை சுமந்து வரும் இம்மாதம் மனித சமூகத்திற்கு புதையல் போன்றதாகும். அதே நேரத்தில் நோயாளிகள், பயணத்தில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு நோன்பு வைப்பதிலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. இதையே திருக்குர்ஆன் 2:184 இவ்வாறு குறிப்பிடுகிறது, ரமலான் நோன்பு காலங்களில் உங்களில் எவரேனும் நோயாளிகளாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். எனினும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும். ரமலான் மாதம் நமக்கு அள்ளித்தரும் நன்மைகள் குறித்து காண்போம். பிரார்த்தனை. தனக்காக அடியான் செய்யும் தியாகங்களை அங்கீகரிக்கும் விதமாக நோன்பிருக்கும் அடியானின் சகர் நேரம் இரவின் 3ஆம் பகுதி, நோன்பை துறக்கும் இஃப்தார் நேரம், தொழுகை அழைப்பான பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட கால நேரம், நோன்பிருக்கும் நேரம், நோன்பிலிருந்து சஜ்டாவில் இருக்கும் போது மற்றும் ரமலானில் வெள்ளிக்கிழமை ஆகிய நேரங்களில் நோன்பிருப்பவர் கேட்கும் பிரார்த்தனைகளை அல்லாஹ் முகம் மலர்ந்து ஏற்றுக்கொள்கிறான். கேடயம். மன இச்சைகளிலிருந்து பாதுகாக்கும் தடுப்புச் சுவராக மாறி பொறுமை என்ற மகத்தான பண்பை வாழ்க்கை முழுக்க அழகுபடுத்துகின்றது. இதெல்லாம் விட பாவமான செயல்களில் ஈடுபடுதலை தடுக்கும் இறையச்சம் என்ற பண்பை விதைத்து பதப்படுத்துகிறது. சிறிய நன்மைகளை பன்மடங்காக பெருக்கி நரகத்திற்கும் மனிதனுக்கும் தடையாக நோன்பு விளங்குகின்றது. நபி மொழிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நன்மை தீமைகளை பிரித்தல். நன்மை தீமை இவற்றை பிரித்து மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய உலக இஸ்லாமியர்களின் உயிர் நாடியோடு இணைந்து துடிக்கும் திருக்குர்ஆன் இறங்கிய மாதமாக ரமலான் சிறப்பு பெறுகின்றது. ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையாக வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான திருக்குர்ஆன் இறக்கி அருளை பெற்றது என்கிறது திருக்குர்ஆன் 2:185. சொர்க்கவாசல்.
கஸ்தூரி மனம் கமுழும் நிரந்தரமான உலகம், அழிவுகள் காணாத அழகிய இடம், நிறம் மாறாத ஆறுகள், நிழல்கள் நிறைந்த மரங்கள், தங்கம் வெள்ளிகளால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், இரவுகள் காணாத அமைதியான அனைத்து நன்மைகளின் சங்கமம் சொர்க்கமாகும். இதனை அடைவதே இவ்வாழ்வின் மூல நோக்கம். சொர்க்கத்தின் கதவு திறக்காதா, அதில் தன் கால்கள் தடம் பதியாதா என மக்கள் ஏங்கும் சொர்க்கவாசல் இம்மாதத்தில் திறக்கப்படுகிறது. நரகவாசல் முற்றிலும் அடைக்கப்பட்டு விடுகிறது. ஷைத்தான்களும் விலங்கிடப்பட்டு புனிதம் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த மாதமாக இந்த ரமலான் மாதம் திகழ்கின்றது. பாவ மன்னிப்பு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கவனம் செல்ல மாட்டோமா என்ற ஏக்கமில்லாத மனிதர்கள் பூமியில் இல்லை. இறை நம்பிக்கை கொண்டு நோன்பு நோற்று இரவு பகல் நின்று வணங்கி பாவங்களை நினைத்து அழுது தவிர்த்து சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவமற்ற மனிதனாக மாற ரமலான் பாதை வகுக்கின்றது. நன்மைகள் பன்மடங்கு பெருகுதல். அல்லாவிற்காக அடியான் நோன்பு நோற்பதை அங்கீகரிக்கும் வண்ணம் மற்ற மாதங்களில் ஒரு நன்மைக்கு ஒரு கூலி என்றால் இம்மாதத்தில் 70ஆக பெருக்கி கண்ணியம் செய்கின்றான் இறைவன். கரும்பு காட்டுக்குள் யானை நுழைந்தால் எவ்வளவு சந்தோஷ கூத்தாடும், அதுபோன்ற சந்தோஷத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் உணர்ந்து திருக்குரான் ஓதுதல், கடமையான ஜகாத் வழங்குதல், நன்மை தரும் செயல்களில் நாள் முழுக்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல், தான தர்மங்கள் செய்தல் போன்றவற்றை இந்த புனிதமான ரமலான் காலத்தில் செய்து இறை அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.